ஜீனோ. இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸ்பேஸில் இருந்து ஒரு ஏலியன் பூமியில் வந்து விழுது. அப்படி அந்த ஏலியன் விழுந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஹீரோயினோட வீடும் இருக்குது. அப்படி அந்த வீட்டில் ஹீரோயின் வந்து ஒரு ஸ்கூல் போகிற ஒரு பொண்ணு. அப்படி அது மட்டும் இல்லாமல் அப்படி அந்த வீட்டில் ஹீரோயின் அவங்களோட அம்மா அப்புறம் ஹீரோயினோட அப்பா வந்து இறந்து போயிட்டார். அப்படி அதுக்கு பதிலாக ஹீரோயினோட அம்மா வந்து செகண்ட் மேரேஜ் ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த ஆள் வந்து ஹீரோயினை தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி பார்க்குறதுக்கு பதிலாக ஹீரோயின் மேலே அந்த ஆளுக்கு ஒரு தப்பான எண்ணங்கள் இருக்குது. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ பேசுகிறாங்க. அதில் அந்த ஆள் கடுப்பாயிட்டு ஏதோ தூக்கி போடுறான் ஹீரோயின் மூஞ்சில். அதில் ஹீரோயின் வந்து கோச்சிக்கிட்டு அந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க அவங்களோட பைக் எடுத்துக்கிட்டு. அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த ஏலியன் விழுந்த இடத்துக்கு அந்த ரோட்டில் போயிட்டுருக்காங்க ஹீரோயின். அப்போ திடீர்னு அந்த ஏலியனை பார்த்து பயந்து போய் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி வீடியோ எடுத்து நம்ம கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி ஹீரோயின் போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த ஏலியன் வந்து ஹீரோயின் எதுவுமே பண்ணலை. அதாவது அந்த ஏலியன் எப்படின்னா, யாராவது அந்த ஏலியனை அட்டாக் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டால் அந்த ஏலியன் வந்து பதிலுக்கு அட்டாக் பண்ணோம். ஹீரோயின் வந்து அன்பு காட்ட வச்சு அந்த ஏலியன் வந்து ஹீரோயின் எதுவுமே பண்ணலை, ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு ஹீரோயின் கூட. அப்படி இதுக்கப்புறம் ஹீரோயின் அதை ஒரு பெட்டை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட வீட்டுக்குள்ளே வச்சு, யாருக்கும் தெரியாமல். அப்படி அந்த ஏலியனுக்கு எதை கொடுத்தாலும் அது சாப்பிடாது, வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு ஏலியன். அதனால் இந்த நைட் டைமில் இந்த பன்னிங்கெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஏலியனை கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கு எவ்வளோ வேணுமோ வேட்டையாடி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது இந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஏலியன் பூமிக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏலியனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க, தேடுறாங்க. இதில் ஹீரோயின் எப்படி அந்த ஏஜென்ட்ஸ்கிட்ட இருந்து அந்த ஏலியனை காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்க அப்படின்னா, ஹீரோயின்கிட்ட அந்த ஆள் வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணும்போது அப்போ அந்த ஏலியன் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஹீரோயின்கிட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஒரு கேமரா கொடுத்துருப்பான். அந்த கேமரா வாங்குறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த வில்லன் கேரக்டர் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை தவிர இந்த படத்தில் வேறு எந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் கிடையாது. எல்லா ஏலியன்ஸ் படங்கள்லேயும் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு சுமாரான படம் தான்.